ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து புட்டு தாங்க. உடைச்ச கருப்பு உளுந்து வச்சு ஒரு சூப்பராக புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாங்க. இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே சாப்பாட்டு அரிசி வந்து 1 கப் எடுத்துக்கலாம். 2 கப் உளுந்துக்கு 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேங்க. இப்போ தண்ணி விட்டு நல்லா இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த உளுந்தையும் அரிசியும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. உளுந்து வந்து நல்லா மணமாக இருக்கும், அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறட்டும். இந்த அளவுக்கு பொல பொலன்னு வரணும். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம கம்மியான குவான்டிட்டியாக செய்கிறதுனால மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இல்லை அதிகமாக வேணும்னா இதை அப்படியே டபுள் மடங்கு ஆக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா ரெடிமேடாக அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வேணுன்றப்போ அப்பப்போ செஞ்சுக்கலாங்க. நம்ம இப்போத்துக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக எடுத்து செஞ்சுருக்கோம். இப்போ நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறோம் அப்படின்னால இன்னும் கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சிங்க. மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெள்ளை ரவை இருக்குது இல்லைங்களா, நைஸ் ரவை, அந்த ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப குறன்னு அரைச்சிடக்கூடாது. இந்த வெள்ளை ரவை இருக்குது இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா க்ளோஸில் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நான் பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேங்க, சுடு தண்ணிலாம் எடுக்கலை. நார்மல் தண்ணி எடுத்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நமக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி விட்டுற வேண்டாங்க. அப்பப்போ கொஞ்சமாக அந்த மாதிரி தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் புட்டு மாவு பதத்துக்கு கரெக்டாக நமக்கு வரும். நம்ம உளுந்து மாவில் செய்கிறோம், நல்லா வளவலன்னு இருக்கும் அப்படின்னு நீங்கள்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாங்க. ரொம்பவும் நல்லாவே இருக்கும், அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. நல்லா மெதுன்னு சூப்பராக இருக்குங்க இந்த புட்டு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூடங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது ஸ்நாக்ஸாகவுமே செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், புட்டு மாவு பதத்துக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு எப்படி பார்க்கணுன்னா, கையில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம்னா கொல்லுக்கட்டை மாவு மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். அப்படி உதுத்து விட்டனாலும் நல்லா பூ மாதிரி உதிரணும். இதுதாங்க கரெக்டான பக்குவம் நம்ம புட்டு மாவு பிசைகிறதுக்கு. இப்போ அங்கங்கே கட்டியாக இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம ஜல்லடையை போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இல்லை நமக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியணும் அப்படின்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்தோம்னாவே இந்த கட்டி எல்லாமே நல்லா உடஞ்சி நல்லா பொலன்னு மாவு நல்லா சூப்பராக கிடைக்கும் பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிட்டோம். நல்லா பூ மாதிரி புட்டு மாவு நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஏலக்காயை தட்டி அது கூடவே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. தேங்காய் வந்து எல்லா பக்கமும் வர மாதிரி இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் வந்து அங்கங்கே கட்டியாக இருக்கிறதுனால அதுதான் நமக்கு கட்டி மாதிரி தெரியுதுங்க. மற்றபடி நமக்கு வந்து புட்டு மாவுலாம் கரெக்டான இதில் தான் இருக்குது. இப்போ தேங்காய் ஏலக்காய் எல்லாம் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். நம்ம இட்லி பாத்திரத்தெல்லாம் வச்சு அவிக்க போகிறோங்க. அதனால் ஒரு இட்லி துணி எடுத்து அதில் எல்லா மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி துணி எல்லாத்தையும் நம்ம மூடி விட்டுடலாம். இப்படி இப்போ இட்லி தட்டில் இதை வச்சுக்கலாம். ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொதிக்க விட்டு வச்சுருக்கேங்க. இப்போ அதில் நம்ம வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க.
10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ நல்லா கம கமன்னு மணமாக இருக்குங்க. புட்டு நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். புட்டு நமக்கு வெந்துருச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு கையில் நல்லா இந்த மாதிரி நம்ம திரித்து எடுத்தோம்னா நல்லா நூல் மாதிரி வரணும். அப்படி வந்தால் நமக்கு புட்டு வந்து கரெக்டாக வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக நமக்கு வெந்துருச்சுங்க. இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த புட்டு எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், சூப்பரான கருப்பு உளுந்து புட்டு நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அங்கங்கே கட்டியாக இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துன தேங்காய் தாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், நான் ஒன்று எடுத்தே காட்டுறேன் உங்களுக்கு. தேங்காய் தான் அப்படி இருக்குது. வாயில் கடிபடுறதுக்கு ரொம்பவும் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். கூட வந்து வெள்ளை சக்கரை வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அப்படி அது பிடிக்கல அப்படின்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உடைச்ச கருப்பு உளுந்து வச்சு புட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுடலாம். அப்படி இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவும் நல்லா தான் இருக்கும். வாயில் கடிப்படுறதுக்கு தேங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை ஈவினிங்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு உளுந்து புட்டு எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.